இந்த வீடியோல எப்படி ஒரு நல்ல மியூச்சுவல் ஃபண்டை ஐடென்டிஃபை பண்றது, ஒரு ஸ்டாக்கை எப்படி நம்ம பிசினஸ் மாடல் பேலன்ஸ் ஷீட்லாம் வச்சு அனலைஸ் பண்றோமோ அதே மாதிரி இந்த மியூச்சுவல் ஃபண்டையும் அனலைஸ் பண்ண முடியுமா, முக்கியமா மியூச்சுவல் ஃபண்டை வாங்கும்போது நிறைய பிகினர்ஸ் பண்ற மிஸ்டேக்ஸ்லாம் என்ன அப்படிங்கிறத கிளியரா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கலாம். மேலும் எப்படி ஒரு கம்பெனிக்கு ப்ரொமோட்டர் அனலைசிஸ் பண்றோமோ அதே மாதிரி இந்த மியூச்சுவல் ஃபண்ட்லயும் ப்ரொமோட்டர் அனலைசிஸ் பண்ண முடியும். அது எப்படிங்கிறது இந்த வீடியோல பார்க்கலாம். ஸோ வீடியோ ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருக்க போகுது. நான் விக்னேஷ், திஸ் இஸ் ஃபைனான்ஸ் நெட்ஸ், வி வேல்யூ யுவர் டைம். ஃபர்ஸ்ட், மியூச்சுவல் ஃபண்ட்னா என்னன்னே தெரியாதவங்களுக்கு அதை கிளியரா எக்ஸ்பிளைன் பண்ணி எஸ்ஐபி வீடியோல போட்டிருக்கேன். அந்த வீடியோட லிங்க் கார்டு டிஸ்கிரிப்ஷன்ல செக் பண்ணி பாருங்க. பட் ஒரு சின்ன பிரீஃப் தரணும் அப்படின்னா, உங்களால ஒரு ஸ்டாக் எது அப்படிங்கறத தேடி அந்த கம்பெனியை அனலைஸ் பண்ணி வாங்க முடியாது அப்படின்னா, ஒரு செட் ஆஃப் ஸ்டாக்ஸை ஒரு ஃபண்ட் மேனேஜர், அதாவது இப்போ நான் இருக்கேன் அப்படின்னா ஒரு செட் ஆஃப் ஸ்டாக்ஸை அனலைஸ் பண்ணி வச்சிருப்பேன். நீங்க காசு கொடுக்குறீங்க அப்படின்னா அதை வச்சுட்டு இந்த ஸ்டாக்ஸ் எல்லாம் நான் வாங்கிடுவேன். இந்த மியூச்சுவல் ஃபண்ட்ல இருக்கக்கூடிய ஒரு முக்கியமான அட்வான்டேஜ் என்னன்னு பார்த்தீங்கன்னா, பெரிய அமௌண்ட் இருக்கக்கூடிய ஸ்டாக்ஸை நம்மளால ஈஸியாக வாங்க முடியும். ஃபார் எக்ஸாம்பிள், நிஃப்டியில் பார்த்தீங்கன்னா டிசிஎஸ் ஒரு 3000 ரூபாய், ஏஷியன் பெயிண்ட்ஸ் ஒரு 2000 ரூபாய் அண்ட் அல்ட்ராடெக் சிமெண்ட் வந்து ஒரு 10,000 ரூபாய் கிட்ட வரும். இப்போ இது எல்லாத்தையும் ஆட் பண்ணி பார்த்தீங்கன்னாலே உங்களுக்கு 15,000 ரூபாய் ஆகும். பட் ஒரு மியூச்சுவல் ஃபண்ட் மூலமா நீங்க போகும்போது வெறும் 100 ரூபாயிலிருந்து 1000 ரூபாய்க்கு கூட இதே ஸ்டாக்ஸ் எல்லாத்தையும் நீங்க வாங்கலாம். அது எப்படி? இப்போ நான் ஒரு மியூச்சுவல் ஃபண்ட் நடத்துறேன்னு வச்சுக்கோங்க. இந்த இடத்துல வீடியோ பார்க்குற நீங்க எனக்கு ஒரு 100 ரூபாய் கொடுத்துருக்கீங்க. உங்களை மாதிரியே வேற ஒருத்தர் வீடியோ பார்த்துட்டு இருப்பார்ல, அவரு எனக்கு ஒரு 100 ரூபாய் கொடுத்துருக்காரு. ஸோ உங்களை மாதிரியே ஒரு 100 பேர் இந்த வீடியோ பார்க்குறாங்கன்னா எல்லாரும் எனக்கு 100 ரூபாய் தராங்கன்னு வச்சுக்கலாம். இப்போ இது எல்லாத்தையும் சேர்த்தேன் அப்படின்னா எனக்கு 10,000 ரூபாய் வந்துடும். இதை வச்சுட்டு நான் ஒரு ஸ்டாக்கை வாங்கலாம். இதே மாதிரி ஒரு பெரிய ஃபண்டை எல்லாருக்கிட்டேருந்து கலெக்ட் பண்ணி அதுல இருந்து ஸ்டாக்ஸை வாங்குறது தான் இந்த மியூச்சுவல் ஃபண்ட். இதனால பெரிய ஸ்டாக்ஸை கூட உங்களால ஈஸியாக வாங்க முடியும். அண்ட் ரிட்டர்ன்ஸுமே ஒருத்தர் எவ்வளவு ரூபாய் போட்டாங்களோ அவங்களுடைய ரூபாய்க்கு ஏற்ற அளவுக்கு ரிட்டர்ன்ஸ் கிடைக்கும். இந்த மியூச்சுவல் ஃபண்ட்ல ஃபோக்கஸ் பண்ண வேண்டிய மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் திங் என்னன்னு பார்த்தீங்கன்னா எக்ஸ்பென்ஸ் ரேஷியோ தான். இந்த எக்ஸ்பென்ஸ் ரேஷியோ எவ்வளோக்கு எவ்வளோ கம்மியா இருக்கோ அவ்வளோக்கு அவ்வளோ நல்லது. நிறைய பேர் என்ன நினைப்பீங்க, மியூச்சுவல் ஃபண்ட்ல எக்ஸ்பென்ஸ் ரேஷியோ வந்து கிட்டத்தட்ட ஒரு கமிஷன் வாங்குற மாதிரி தான். நீங்க காசு தரீங்க, உங்களோட காசையும் வச்சு நான் ஸ்டாக் வாங்கினேன்னா எனக்கு அதுக்கு சில கமிஷன் தேவைப்படும்ல, அந்த கமிஷன் தான். ஸோ அவன் எவ்வளோ கமிஷன் பண்ணா எடுத்துட்டு போறானோ எடுத்துக்கிட்டோம், அது நமக்கு பிரச்சனை இல்லை. எனக்கு எவ்வளோ அதிகமாக சம்பாதிச்சு தரணும் அதுதான் முக்கியம் அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா நோ. லாங் டேர்ம்ல நீங்க மியூச்சுவல் ஃபண்ட் வாங்கும்போது இது உங்களுக்கு ஒரு பெரிய எஃபெக்டை கொடுக்கும். ஏன்னா நீங்க மந்த்லி காசு கொடுக்கும்போது அதுல இருந்து ஒரு கமிஷன் நான் எடுத்துருந்தேன். அந்த கமிஷனை நீங்க ஆக்சுவலா இன்வெஸ்ட் பண்ணிருந்தீங்க அப்படின்னா அந்த கமிஷனுக்கு போடுற அமௌண்ட்டுமே காம்பவுண்ட் ஆயிருக்கும். ஸோ இதுல பெரிய டிஃபரன்ஸ் உங்களுக்கு ஏற்படும் தான் சொல்ல வரேன். அண்ட் இன்னொரு முக்கியமான விஷயம், நீங்க மியூச்சுவல் ஃபண்ட் ஆப்ல போயிட்டு வாங்கும்போது என்ஏவி அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. இந்த என்ஏவில உங்களுடைய எக்ஸ்பென்ஸ் ரேஷியோவை அட்ஜஸ்ட் பண்ணி மைனஸ் பண்ணிக்கிற அமௌண்ட் தான் இருக்கும். ஸோ உங்களுக்கு பார்க்கும்போது நிறைய ப்ராஃபிட் இருக்கு, இதுவே எனக்கு போதுமான அளவுக்கு தான் ப்ராஃபிட் இருக்கு, ஸோ நான் எடுத்துக்கலாமே நினைச்சீங்கன்னா நீங்க எவ்வளவு எக்ஸ்பென்ஸை கட்டுறீங்கிறத முடிஞ்ச அளவுக்கு உங்களுக்கு காமிக்காம அந்த மியூச்சுவல் ஃபண்ட் கம்பெனி இருக்காங்க. அதனாலதான் அது உங்களுக்கு பெருசா தெரியல. பட் அந்த கமிஷன் பே பண்ணாம இருந்தீங்கன்னா லாங் டேர்ம்ல நீங்க எவ்வளவு ரூபாய் இழந்திருப்பீங்கிறது அப்பதான் உங்களுக்கு தெரிய வரும். இந்த மியூச்சுவல் ஃபண்ட்ல நிறைய பிகினர்ஸ் பண்ற பெரிய தப்பே என்னன்னு பாத்தீங்கன்னா, ரெகுலர் மியூச்சுவல் ஃபண்டுக்கும் டைரக்ட் மியூச்சுவல் ஃபண்டுக்கும் என்ன வித்தியாசம் தெரியாம ரெகுலர் பிளான சூஸ் பண்றது தான். இதை நான் உங்களுக்கு சிம்பிளான ஒரு எக்ஸாம்பிள் வச்சு சொல்றேன். நீங்க ஒரு ஹோட்டலுக்கு போறீங்கன்னு வச்சுக்கலாம். அங்க மெனு கார்டை பார்த்து எனக்கு இந்த டிஷ் தான் வேணும், அதுதாங்க எனக்கு இந்த ஃபண்ட் தான் வேணும், இந்த ஸ்டாக்ஸ் எல்லாம் வச்சிருக்கிற ஃபண்ட் வேணும்னு சொல்லிட்டு நீங்களே டிசிஷன் எடுக்கிறீங்க. இப்போ உங்களுடைய காசு டைரக்டா அந்த ஹோட்டலுக்கு போகுது. ஹோட்டல்காரங்க அந்த காசு எடுத்துட்டு போயிட்டு அந்த சாப்பாடுக்கு செலவு பண்றாங்க, உங்களுக்கு சாப்பாடு வருது. இப்ப இதே ரெகுலர் பிளான் ஒன்று இருக்கு. இங்க பாத்தீங்கன்னா நீங்க அதே ஹோட்டலுக்கு போறீங்க, மெனு கார்டை பார்த்துட்டு ஏகப்பட்ட டிஷ் இருக்கு, எனக்கு எதை சூஸ் பண்றதுன்னு தெரியல அப்படின்னா உங்களுக்கு பதிலா அங்க ஒரு வெயிட்டர் இருப்பார். அவரை கூப்பிட்டு, தம்பி உங்க ஹோட்டல்லயே எது பெஸ்ட் டிஷ்ஷோ அதை எனக்கு சொல்லு அப்படின்னு சொல்றீங்க. அந்த வெயிட்டர் ஒரு நல்ல டிஷ் உங்களுக்கு சொல்றாங்க, அதை போயிட்டு நீங்க வாங்குறீங்க. இப்ப இந்த இடத்துல உங்களுடைய காசு அந்த வெயிட்டர் கிட்ட போகுது, அந்த வெயிட்டர் எடுத்துட்டு போயிட்டு ஹோட்டல்ல தராங்க, அதுக்கப்புறம் உங்களுக்கு பொருள் வருது. இப்ப அந்த வெயிட்டர் இந்த வேலையை செய்யறதுனால அவருக்கு ஒரு கமிஷன் போகும், நீங்க டிப்ஸ் அதை கொடுத்துட்டு இருப்பீங்க. பட் இங்க மியூச்சுவல் ஃபண்ட்ல என்ன ஒரு பிரச்சனை அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஒன் டைம் நீங்க ஹோட்டலுக்கு போயிட்டு டிப்ஸ் கொடுத்துட்டு வர மாதிரி கிடையாது. மந்த்லி நீங்க காசு போடும்போது அதுல டிப்ஸ் அந்த வெயிட்டர் கொடுத்துட்டே இருக்கிற மாதிரி இருக்கும். இங்க இன்னொரு பெரிய பிரச்சனை என்னன்னு பாத்தீங்கன்னா, அந்த வெயிட்டர் உண்மையிலேயே அந்த ஹோட்டலுக்கு நல்ல டிஷ் தான் உங்களுக்கு சொல்லணும்னு அவசியம் இல்லை. மேபி அந்த ஹோட்டலுக்கு வந்து காஸ்ட்லியான டிஷ்ஷை சொல்லலாம், அப்பதான் அதிகமான டிப்ஸ் கிடைக்கும்ட்டு. ஸோ இந்த இடத்துல அந்த வெயிட்டரை நம்பினதுனால மேபி உங்களுக்கு ப்ராப்ளம் வரதுக்கும் சான்ஸ் இருக்கு. ஸோ உங்களுக்கு எந்த ஃபண்டை சூஸ் பண்றதுன்னு தெரியல அப்படின்னா, யூடியூப்ல ஒரு 10 நிமிஷம் நீங்க டைம் ஸ்பெண்ட் பண்ணாலே போதும், நல்ல ஃபண்ட்ஸ் எதெல்லாம் அதுல என்னெல்லாம் இருக்குங்கிறத நீங்க கம்ப்ளீட்டா தெரிஞ்சுக்கங்க, அதுக்கப்புறம் இன்வெஸ்ட் பண்ணலாம். ஸோ பெட்டர் ரெகுலர் ஃபண்ட்ஸை முடிஞ்ச அளவுக்கு அவாய்ட் பண்ணிடுங்க. இதுல சில பேர் இன்னொரு பெரிய தப்பு பண்ணுவாங்க. அவங்க ஃபண்ட் எல்லாம் என்ன, இதுதான் நான் வாங்க போறேன்னு கம்ப்ளீட்டா பார்த்துட்டு அந்த ஃபண்ட்ல போயிட்டு ரெகுலர் பிளான சூஸ் பண்ணுவாங்க. இது பேசிக்கா ஒரு ஹோட்டல்ல போயிட்டு செல்ஃப் சர்வீஸ் பண்ணிட்டு அதுக்கு போய் வெயிட்டருக்கு டிப்ஸ் கொடுத்துட்டு அந்த மாதிரி அவங்க உங்களுக்கு எந்த சர்வீஸுமே பண்ணல, பட் ஃப்ரீயா நீங்க கமிஷன் கொடுத்துட்டு இருக்கீங்க, அவ்வளவுதான். அடுத்த மிஸ்டேக் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, 4 ஃபண்ட் வச்சிருக்கிறது. அந்த 4 ஃபண்டுமே ஒரே மாதிரியான ஸ்டாக்ஸ்ல தான் இன்வெஸ்ட் பண்ணணும். ஃபார் எக்ஸாம்பிள், ஒரு இன்வெஸ்டர் நிஃப்டி இண்டெக்ஸ் ஃபண்ட்ல இன்வெஸ்ட் பண்றாருன்னு வச்சுப்போம். இன்னொரு ஃபண்டா கனரா ரோபோக்கோ ப்ளூ சிப் ஃபண்டா வாங்குறாருன்னு வச்சுப்போம். அடுத்தது ஆக்சிஸ் லார்ஜ் கேப் ஃபண்டும் மேல டாடா குரூப் ஃபண்டும் வாங்குறாரு. இந்த 4 ஃபண்ட்லயுமே 4 காமனான ஸ்டாக்ஸ் இருக்கு.
அதாவது டிசிஎஸ், டாடா மோட்டார்ஸ், டாடா ஸ்டீல், ட்ரெண்ட், டாடா கெமிக்கல்ஸ், இந்த 5 ஸ்டாக்ஸுமே இது எல்லாத்துலயுமே இருக்கு. ஈவன் இந்த டாடா குரூப் ஃபண்ட்ஸ் எடுத்துட்டாங்க அப்படின்னா இந்த 3 ஃபண்டுமே கிட்டத்தட்ட ஒரே மாதிரியான கம்பெனிஸ் தான் ஹோல்ட் பண்ணுது. இந்த இடத்துல நீங்க ஒரே ஸ்டாக்கை வாங்குறதுக்கு 3 புரோக்கர்ஸ் மூலமா போறதுனால 3 தடவை கமிஷன் பே பண்றீங்க, 3 தடவை புரோக்கரேஜ் பே பண்றீங்க. பட் அதுக்கு ஒரே ஃபண்டை சூஸ் பண்ணாலே இந்த எல்லா பெனிஃபிட்டும் நீங்க பார்க்கலாம். ஸோ நீங்கள் ஒரு மியூச்சுவல் ஃபண்டில் வாங்குறதுக்கு முன்னாடி இதுக்கு முன்னாடி ப்ரீவியஸாக வச்சிருக்கிற ஃபண்டில் அதே ஸ்டாக்ஸ் இருக்கா, 70% ஒத்து போகுதா அப்படிங்கிறத பாருங்க. ஒத்து போச்சு அப்படின்னா அந்த ஃபண்டை வாங்குறத தவிர்த்துருங்க. அடுத்த பெரிய மிஸ்டேக் என்னன்னு பார்த்தீங்கன்னா, மார்க்கெட் எப்பெல்லாம் டவுன் ட்ரெண்டுக்கு போகுதோ, பேர் மார்க்கெட்டில் போகுதோ அப்பெல்லாம் இன்வெஸ்ட்மெண்ட்டை எஸ்ஐபியை ஸ்டாப் பண்ணி வைக்கிறது. ஃபார் எக்ஸாம்பிள், பர்சன் ஏன் வந்து மந்த்லி 1000 ரூபாய் போடுறாருன்னு வச்சுப்போம். ஒரு ஃபிக்ஸட் டேர்முக்கு இந்த காசு மந்த்லி போட்டுட்டு இருக்காரு. அவர் மார்க்கெட் கீழே விழுந்தாலும் மேலே பண்ணாலும் எந்த வித்தியாசமே பண்ணல. அவருக்கு அந்த பீரியடோட எண்ணில் 10 லட்ச ரூபாய் வருதுன்னு வச்சுப்போம். அதே மியூச்சுவல் ஃபண்டில் பர்சன் பி இன்வெஸ்ட் பண்ணுறாரு, அதே 1000 ரூபாய். ஆனால் இவர் மார்க்கெட் கீழே விழும்போது அவருடைய எஸ்ஐபியை ஸ்டாப் பண்ணிடுறாரு. திருப்பி மார்க்கெட் மேலே போக ஆரம்பிச்சுன்னா எஸ்ஐபியை ரெஸ்யூம் பண்ணுறாரு. இவருக்கு அந்த டேர்ம் எண்ட்ல வெறும் 4 லட்ச ரூபாய் தான் கிடைச்சிருக்கும் ப்ராஃபிட்டா. ஏன்னு பார்த்தீங்கன்னா, இவர் மார்க்கெட்டோட ஹைல மட்டும் தான் வாங்கியிருக்காரு, லோல வாங்கவே இல்லை. ஸோ இது இவருக்கு லாங் டேர்ம்ல பெருசாக அஃபெக்ட் பண்ணிடும். இப்போ இதே பர்சன் சின்னு ஒருத்தர் இருக்காரு. இவர் என்ன பண்றாருன்னா, மார்க்கெட் நார்மலா இருக்கும்போது 1000 ரூபாய் போடுறாரு, பயங்கரமா அவருடைய போர்ட்ஃபோலியோ கீழே போகும்போது 2000 ரூபாய் போடுறாரு, எக்ஸ்ட்ரா இன்வெஸ்ட் பண்றாரு. இவரோட இன்வெஸ்ட்மெண்ட் எவ்வளவு இருக்கும்னு நினைக்கிறீங்க? கிட்டத்தட்ட 23 லட்சம் ரூபாய்க்கு மேல இருக்கும். டபுளை விட அதிகம். ஏன்னு பாத்தீங்கன்னா, மார்க்கெட் டவுன்ல இருக்கும்போது ஒரு எக்ஸ்ட்ராவா இன்வெஸ்ட் பண்ணிருக்காரு. அது லாங் டேர்ம்ல பெருசா பே ஆஃப் பண்ணுது. அடுத்த முக்கியமான விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா, இந்த மியூச்சுவல் ஃபண்ட் கம்பெனிஸ் எல்லாமே ஒரு நல்ல மார்க்கெட்டிங் பண்ணி உங்களை ஏமாத்திட்டு தான் இருக்காங்க. பேசிக்கா லாஸ்ட் 2 இயர்ஸ்ல 15% ரிட்டர்ன், 20% ரிட்டர்ன்ஸ்லாம் உங்கள்கிட்ட காமிப்பாங்க. அது பார்க்க ரொம்பவே அட்ராக்டிவா தெரியும். பட் இன் ரியாலிட்டி லாஸ்ட் 15 இயர்ஸ்ல கன்சிஸ்டன்டா அவங்க அந்த 20% ரிட்டர்ன்ஸ் எடுத்துப்பாங்கன்னு பார்த்தீங்கன்னா மோஸ்ட் கேசஸ்ல இல்லைன்னு தான் இருக்கும். ஸோ நீங்க எப்பவுமே ஒரு மியூச்சுவல் ஃபண்ட் செலக்ட் பண்ணும்போது லாஸ்ட் இயர் எவ்வளவு ரிட்டர்ன் கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறத பார்க்கவே கூடாது. நீங்க அதே ஃபண்டில் 15 இயர்ஸா இந்த ஃபண்ட் எந்த அளவுக்கு பெர்ஃபார்ம் பண்ணிருக்கு அப்படிங்கிறத பார்த்து தான் ஒரு மியூச்சுவல் ஃபண்டை செலக்ட் பண்ணணும். அடுத்து நீங்க பார்க்க வேண்டிய ஒரு விஷயம் பார்த்தீங்கன்னா, கான்சன்ட்ரேஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. எவ்வளவு வெயிட்டேஜ் ஒரு ஸ்டாக்கும் கொடுக்கப்பட்டிருக்கு அப்படிங்கிறது நீங்க பார்க்கணும். ஃபார் எக்ஸாம்பிள், ஒரு ஃபண்ட்ல 10 ஸ்டாக்ஸ் இருக்கு, அதுல 5 ஸ்டாக்ஸ்க்கு 80% வெயிட்டேஜ் கொடுத்துருப்பாங்க, பாக்கி 5 ஸ்டாக்ஸ்க்கு வெறும் 20% வெயிட்டேஜ் தான் கொடுத்துருப்பாங்க. இங்க பேசிக்கா என்ன நடக்குதுன்னா, கடைசி 5 ஸ்டாக்ல நீங்க பெருசா எந்த எக்ஸ்போசருமே வச்சுக்கல, அந்த ஸ்டாக்ஸோட வளர்ச்சி உங்களுக்கு பெருசா உபயோகமா இருக்காது. ஸோ இதை தவிர்க்கிறதுக்கு நீங்க எல்லா ஸ்டாக்ஸ்க்கும் எவ்வளவு வெயிட்டேஜ் கொடுத்துருக்காங்கிறத பார்த்து, மேபி ஒரு சில ஸ்டாக்ஸை உங்களுக்கு எக்ஸ்ட்ராவா வெயிட்டேஜ் தேவைப்பட்டுச்சு அப்படின்னா அந்த ஸ்டாக்ஸை மட்டும் ஃபண்ட்ல இல்லாம தனியா ஸ்டாக்ஸா வாங்குறது பெட்டரா இருக்கும். அண்ட் மோஸ்ட் மியூச்சுவல் ஃபண்ட் கம்பெனிஸ் இதை தான் பண்ணிட்டுமே இருக்காங்க. நிஃப்டி 50ல இருக்கக்கூடிய 50 ஸ்டாக்ஸ்லேருந்து ஏதாவது 20 ஸ்டாக்ஸை எடுத்துட்டு ஒரு 5 ஸ்டாக்ஸை மட்டும் இவங்களே பார்த்து செலக்ட் பண்ணி போட்டுட்டு இது எங்களுடைய ஃபண்டுன்னு சொல்லுவாங்க. இதேதான் மிட் கேப் கம்பெனி அப்படின்னாலும் நிஃப்டி மிட் கேப்லேருந்து இருக்கிற கம்பெனியில் சில கம்பெனிஸ் எடுத்துட்டு லாஸ்ட் 5 கம்பெனியை மட்டும் மாற்றுவாங்க. நிஃப்டி ஸ்மால் கேப்புக்கு இதான் பண்ணுறாங்க. ஸோ இந்த இடத்துல ஒரு ஃபண்டில் இருக்கிற மோஸ்ட் ஆஃப் த ஸ்டாக்ஸ் ஒரு இண்டெக்ஸ்லேருந்து இருக்கிற ஸ்டாக்ஸ் தான் இருக்குது அப்படின்னா, இன்ஸ்டெட் ஆஃப் ஹோல்டிங் தட் ஃபண்ட் நீங்கள் இந்த இண்டெக்ஸே ஹோல்டு பண்ணிட்டு அந்த 5 ஸ்டாக்ஸை மட்டும் தனியாக வாங்கிட்டு போயிடலாம். அதே மாதிரி நானே சொல்லியிருக்கேன், ஒரு ஸ்டாக்ல ஷார்ட் டேர்ம்லேயே 80% 100% ரிட்டர்ன் கிடைச்சிச்சு அப்படின்னா அதை ப்ராஃபிட் புக் பண்ணிக்கிறது பெட்டர்னு சொல்லிட்டு. ஆனால் மியூச்சுவல் ஃபண்டில் நீங்கள் இந்த மாதிரி பண்ணக்கூடாது. ஏன்னா நீங்கள் ஷார்ட் டேர்மில் ப்ராஃபிட் புக் பண்ணும்போது நல்லா ரிட்டர்ன்ஸ் வந்துருச்சுன்னு ஸ்டாப் பண்ணிட்டு அதை எடுத்து வேற இடத்துல போடும்போது நீங்கள் ப்ரோக்கரேஜ், டேக்ஸ், அதை தவிர கமிஷன் 3மே எக்ஸ்ட்ரா கட்டுறீங்க. இது உங்களுக்கு லாங் டேர்மில் அஃபெக்ட் பண்ணும். ஸ்டாக்ல இந்த அளவுக்கு பெருசாக அஃபெக்ட் ஆகாது, மியூச்சுவல் ஃபண்டில் இது பெருசாக அஃபெக்ட் ஆகும். அண்ட் ஃபைனலி நீங்கள் ஒரு மியூச்சுவல் ஃபண்டை வாங்குறீங்க அப்படின்னா இயர்லி ஒன்ஸ் ஆகுது செக் பண்ணிக்கிறது ரொம்பவே நல்லது. ஃபார் எக்ஸாம்பிள், ஒரு ஃபண்ட் ஹவுஸ் இருக்காங்க. இப்போ நான் நிட்ஸ் ஃபண்ட் ஹவுஸ்னு நடத்துறேன். நாளைக்கு இந்த ஃபண்ட் ஹவுஸை நான் க்ளோஸ் பண்ணிட்டு போறேன். இதை நான் எஸ்பிஐ கிட்ட வித்துட்டு போறேன் அப்படின்னா என்னோட அதே ஸ்டாக்ஸை வாங்காம மேபி எஸ்பிஐ வேற ஸ்டாக்ஸை வாங்குறாங்க அப்படின்னாலோ இல்லை மேனேஜ் பண்ற ஆள் வேற ஒருத்தர் மாறுறாரு அப்படின்னாலோ அப்போ அது ப்ராப்ளமா போய் அமையலாம். ஸோ இயர்லி ஒன்ஸ் ஆகுது நம்ம ஃபண்டை பற்றின ஒரு ரிவ்யூ அனலைசிஸ் நம்ம பண்ணணும். அண்ட் நீங்கள் எல்லாரும் எதிர்பார்த்த மாதிரி ப்ரொமோட்டர் அனலைசிஸ் பண்ணுறது இந்த மியூச்சுவல் ஃபண்டுக்கு எப்படி பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபண்ட் மேனேஜர் அனலைசிஸ் அப்படின்னு ஒன்று பண்ணணும். நீங்கள் ஒரு பேசிக்கான மியூச்சுவல் ஃபண்டை வாங்குறீங்கன்னா அந்த கம்பெனி மேலே இருக்கிற நம்பிக்கையில் அந்த ஃபண்டை வாங்குறீங்க. பட் அந்த ஃபண்டை யார் நடத்துறா, அங்கே இருக்கிற ஸ்டாக்ஸ்லாம் யார் முடிவு பண்ணுறா அப்படின்னா அந்த ஃபண்ட் மேனேஜர் தான். அந்த ஃபண்ட் மேனேஜரை பற்றி லிங்க்டின்ல சர்ச் பண்ணி பார்க்கலாம். லாஸ்ட் 15 இயர்ஸ்ல அந்த ஃபண்ட் மேனேஜர் என்னெல்லாம் அச்சீவ்மெண்ட்ஸ் பண்ணியிருக்காரு, அவரால் எவ்வளவு இன்கம் வந்திருக்கு அப்படிங்கிறத நீங்கள் செக் பண்ணி பார்க்கறது மூலமா உங்களுக்கு ஒரு நல்ல ஐடியா கிடைக்கும். அடுத்த நிறைய பேர் கன்ஃபியூஸ் ஆகுது, க்ரோத் ஃபண்ட்ல போடட்டா டிவிடெண்ட் ஃபண்ட்ல போடட்டான்னு சொல்லிட்டு. பேசிக்கா க்ரோத் ஃபண்ட் அப்படின்னா அந்த ஸ்டாக்ஸ்ல ஒரு டிவிடெண்டை ரீஇன்வெஸ்ட் பண்ணிடுவாங்க, டிவிடெண்டை உங்களுக்கு திருப்பி கொடுத்துருக்காங்க. என்ன கேட்டால் க்ரோத் ஃபண்ட் இஸ் ஆல்வேஸ் பெட்டர். இப்போ நம்ம இந்த ஃபண்ட்ல இருக்கிற மிஸ்டேக்ஸ் எல்லாம் அவாய்ட் பண்ணிட்டு எப்படி கரெக்டாக சூஸ் பண்ணணும்னு பார்த்துட்டோம். பட் என்னெல்லாம் டைப்ஸ் ஆஃப் ஃபண்ட் இருக்கு, அதில் எதை சூஸ் பண்ணாலும் நமக்கு பெஸ்ட்டாக இருக்குங்கிறத பார்க்கலாம். பேசிக்கா டெட் ஃபண்ட்ஸ்ங்கிறது தான் மியூச்சுவல் ஃபண்ட்ல ஃபர்ஸ்ட் வர கேட்டகரி. இந்த இடத்துல இதை நீங்க ஒரு பாண்ட்ஸ் மாதிரி பார்க்கலாம். ஏகப்பட்ட கார்பரேட் பாண்ட்ஸா இருக்கட்டும், கவர்மெண்ட் பாண்ட்ஸ் அண்ட் ட்ரெஷரி பில்ஸ் எல்லாம் இந்த மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் இன்வெஸ்ட் பண்ணுவாங்க. அடுத்து இருக்கக்கூடியது ஹைபிரிட் ஃபண்ட், அதாவது கொஞ்சம் ஈக்விட்டி ஸ்டாக்ஸும் பாக்கி கொஞ்சம் காசுக்கு டெட் ஃபண்டுமே போவாங்க. இது ரெண்டுமே பண்றாங்க, இதை தவிர பெரிய வித்தியாசம் எதுவும் இல்லை. அடுத்தது ஃபாரின் ஃபண்ட்ஸை நம்ம பார்க்கலாம். இந்த ஃபாரின் ஃபண்ட்ல 3 டைப்ஸ் ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஏன்னா இந்த 3 இடங்கள்லையுமே அதிகமான பிசினஸ் நடந்துட்டு இருக்கு. நம்பர் 1 யூஎஸ் பேஸ்ட் ஃபண்ட்ஸா இருக்கும். அடுத்ததா யூரோப்பியன் யூனியன் பேஸ்ட் ஃபண்ட்ஸா இருக்கும். ஸோ யூரோப்பியன் கண்ட்ரீஸ் ஒன்றும் ரொம்ப வளர்ந்துட்டு வர கண்ட்ரீஸ்லாம் இல்லை, இப்போதைக்கு நல்லா வளர்ந்து முடிச்ச கண்ட்ரீஸ் தான். ஸ்டில் அங்கே நல்ல கம்பெனிஸ் இருக்கிறதுனால அந்த பேஸ்ட் ஃபண்ட் இருக்கு. 3வது சைனா பேஸ்ட் ஃபண்ட் இருக்கும். இந்த 3 ஃபண்ட்ஸ் தான் இப்போதைக்கு ஃபாரின் மார்க்கெட்ல ரொம்பவே காம்படிட்டிவா போயிட்டு இருக்கு.
அடுத்து வரக்கூடியது இஎல்எஸ்எஸ் ஃபண்ட்ஸ். இது பேசிக்கா டாக்ஸ் சேவிங்காக பண்ணது. இப்போ 12 lakhs வரைக்கும் டாக்ஸ் ஃப்ரீ சொன்னதுனால இது உங்களுக்கு பெருசா பிரயோஜனம் தராது. இந்த நேரத்தில் இஎல்எஸ்எஸ் ஃபண்ட்ஸை கன்சிடர் பண்ணாமல் இருக்கிறது பெட்டர். அடுத்ததா நம்ம செக்டார் பேஸ்ட் ஃபண்ட்ஸ்குள்ள போகலாம். இப்போ நம்ம ஐடி இண்டெக்ஸ் தனியா இருக்கு, நிஃப்டி ஆட்டோ இண்டெக்ஸ் தனியா இருக்கு. ஸோ செக்டார் பேஸ்ட் ஃபண்ட்ஸ்குள்ள போறதுக்கு பதிலாக என்ன கேட்டால் பெட்டர் இண்டெக்ஸ்லேயே இந்த செக்டார் பேஸ்ட் ஃபண்ட்ஸ் இருக்கு. அந்த ETF கன்சிடர் பண்றது ஆல்வேஸ் பெட்டர். ஃபைனலி குரூப் கம்பெனி ஃபண்ட்ஸ் இருக்கு. இப்போ டாடா குரூப் கம்பெனி ஃபண்ட்ஸ், ரிலையன்ஸ் குரூப் கம்பெனி ஃபண்ட்ஸ் மாதிரி நிறைய ஃபண்ட்ஸ் இருக்கு. அந்த ஃபண்ட்ஸ் நீங்க இன்வெஸ்ட் பண்ணிக்கலாம். அண்ட் கோல்ட் அண்ட் சில்வர் ஃபண்ட்ஸ் இருக்கு. இதுக்கு பதிலாகவும் ETF இஸ் ஆல்வேஸ் பெட்டர். ஸோ பர்சனலாக நான் ஏதாச்சும் ஒரு ஃபண்டை சூஸ் பண்ணுவேன் அப்படின்னா மோஸ்ட் கேசஸில் நான் இண்டெக்ஸ் ஃபண்ட் தான் சூஸ் பண்ணுவேன். லெட் இட் பி ஸ்மால் கேப், லார்ஜ் கேப் ஆர் மிட் கேப். இதில் நான் எந்த செக்மெண்ட்டில் இன்வெஸ்ட் பண்ணணும்னு நினைச்சாலும் நிஃப்டியோட இண்டெக்ஸில் தான் இன்வெஸ்ட் பண்ணுவேன். அடுத்த இடத்துல இருக்கக்கூடியது கண்டிப்பாக ஒரு யூஎஸ் எக்ஸ்போசர் வச்சுக்கணும்னு நான் நினைப்பேன். அதுக்காக நாஸ்டாக், S&P 500 இந்த 2 ஃபண்டுமே நான் சூஸ் பண்ணுவேன். இதனால எனக்கு ஒரு டாலர் எக்ஸ்போசர் கிடைக்கும். இதை தவிர ஒரு சின்ன எக்ஸ்போசர் வேணும்னா யூரோப்பியன் யூனியன்லோ இல்லை சைனீஸ் எக்ஸ்போசர்லையோ வச்சுக்கலாம். ஏன்னா இது ஒரு ஆல்டர்னேட் மார்க்கெட்டுக்கான சோர்ஸ் நமக்கு கொடுக்குது. ஸோ என்ன கேட்டால் மோஸ்ட் கேசஸில் ஆக்டிவ் மியூச்சுவல் ஃபண்டை சூஸ் பண்ணுறத விட பாசிவ் இண்டெக்ஸ் ஃபண்டை சூஸ் பண்ணுறது பெட்டர். ஆக்டிவ் ஃபண்ட் அப்படின்னா பேசிக்காக ஒரு ஃபண்ட் மேனேஜர் உங்களுக்காக ஆக்டிவாக ஸ்டாக்ஸ் தேடிட்டு இருப்பாரு. பாசிவ் ஃபண்ட்னா ஆல்ரெடி ப்ரீ டிஃபைன்டாக இந்த ஸ்டாக்ஸ் தான் கொடுத்துருவாங்க. அந்த இண்டெக்ஸில் இன்வெஸ்ட் பண்ணிட்டு போவோம். இது ஆல்வேஸ் பெட்டர். இந்த இண்டெக்ஸை எப்படி வெறும் 200 ரூபாய்க்கு வாங்கலாம், அதுலேருந்து உங்களுக்கு என்னெல்லாம் யூஸ் இருக்குது, 2 கோடி ரூபாய் வரைக்கும் எப்படி அதை சம்பாதிக்கலாம் அப்படிங்கிறத கிளியராக இந்த வீடியோவில் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். அந்த வீடியோ செக் பண்ணி பாருங்க. நான் உங்களை அங்கே மீட் பண்ணுறேன். ஹேவ் அ கிரேட் டே. விக்னேஷ்.